அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பள்ளி மாணவர்களுக்கு ஜூலை 29ஆம் தேதி முதல் விலையில்லா சீருடை வழங்கப்படும் என தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குனர் தெரிவித்துள்ளார். 2024-25ஆம் ஆண்டில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை சத்துணவு உண்ணும் மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை வழங்கப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு: இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில்தான் பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவும் 150 முதல் 200 கார்டு வைத்திருக்கும் ஊர்களில் பகுதி நேர ரேஷன் கடைகள் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: தாம்பரம் பகுதியில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் அந்தியோதயா ரயிலானது ஆகஸ்ட் 1 முதல் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: கோவை, சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: ஜூலை 29 ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணிக்கு கூடுதலாக 560 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து திருத்தணிக்கு 560 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் சென்னை, திருப்பதி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், காஞ்சி, ராணிப்பேட்டை, ஆரணி, குடியாத்தம், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து பக்தர்கள் வசதிக்காக திருத்தணிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: மேற்கு வங்கத்தை ஒட்டிய வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இது நகரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. மேற்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் எனவும் நகரின் சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. கடைசியாக 7வது அறிவிப்பு: கல்லூரி கல்வி இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2024-25ஆம் ஆண்டிற்கான முதுநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் இன்று முதல் பதிவு செய்யலாம் என கூறியுள்ளார். இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.